வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துளராசிக்குள் புகுந்த சுக்கிரன் ஒரு 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது பார்த்தீங்கன்னா காணப்படுது. அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றியும், அதேபோல் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நிகழப்போகிறது, அவர்கள் எந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. இந்த சுக்கிரன்னா யாருங்க? இந்த சுக்கிரன் நவ கிரகங்களினுடைய ஆடம்பர நாயகனாக விளங்கக்கூடியவர் தாங்க சுக்கிரன். இவர் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலைகளை செய்யக்கூடியவராக காணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்வம், செழிப்பு, சொகுசு, ஆடம்பரம், காதல் உள்ளிட்டவைகளுக்கு பார்த்தீங்கன்னா காரணியாக திகழக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஒரு மாத காலங்களை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்வார். இருப்பினுமே சுக்கிரன் இடமாற்றங்கள் அனைத்து ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதேபோல் இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி என்று தனது ராசியான துளராசியில் நுழைந்தார். சுக்கிரனின் துளராசி பயணம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால பல சுபயோகங்களானது பார்த்தீங்கன்னா உருவாக்கி உள்ளது. சுக்கிரனுடைய இடமாற்றத்தினால பல சுபபோகங்களை பார்த்தீங்கன்னா அனுபவிக்க போகக்கூடிய ராசிகள் குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த சுக்கிரனுடைய யோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் முதலாவதாக இருப்பது மேசராசி. இந்த மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு, அவர்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இவர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானினுடைய ராஜயோகங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பல்வேறு விதமான வேலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. அதேபோல் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாகவே முடிவடையும். நிதி நிலைமையிலும் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களானது இருக்கும். குடும்பத்தினரினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. திருமண வாழ்க்கையானது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மேலுமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய யோகங்களானது திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது விரைவில் திருமணங்களானது கைகூடும் அப்படின்னு சொல்லலாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளும் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க. கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். வணிகத்தில் உங்களுடைய நல்ல லாபங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அதேபோல் திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானினுடைய ராஜயோகங்களானது நிதி நிலவிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை தேடக்கூடிய முயற்சியில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களானது நன்மையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சுக்கிரன் உங்களுக்கு அமைந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அதனால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அவர்களுடைய வாழ்க்கையில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை. மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது ஏற்படக்கூடிய அளவிற்கு தான் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசி. சுக்கிரனினுடைய சுப யோகங்கள் உங்களுக்கு கிடைத்துள்ளது. அதேபோல் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குடும்பத்தினரினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். பெற்றோரினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து துறைகளிலும் வெற்றியானது கிடைக்குங்க. அனைத்து செயல்பாடுகளும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளானது அதிகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் பணத்தை சேமிப்பதற்கான சூழ்நிலைகளானது இப்பொழுது அதிகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு தருணத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாகவும் உங்களுக்கு முடியுங்க. குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும்.
மற்றவர்களிடத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பும் மற்றும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுவீர். இதுவரைக்குமே உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு உங்களை தேடி வருகிறது. மேலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவில் இருந்து எந்த ஒரு குறைகளும் வந்து இருக்காது. திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக வந்து இருக்குங்க. அதேபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணங்களானது கைகூடி வரும். மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கன்ஃபியூஷனோடு இருப்பீங்க. கன்ஃபியூஷனாக இருந்தாலுமே இந்த வேலையை செய்யலாமா அந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த வேலையை செய்யறதுனே ஒரு நிதானங்கள் இல்லாமல் வந்து இருப்பீங்க. இருந்தாலும் அது எது திருப்தியாக இருக்கோ இல்லையோ நீங்கள் எந்த வேலைக்கு சென்றாலுமே அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக அமைந்தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இப்போ நீங்கள் முடிச்சிருவீங்க. ஆனால் கடந்த ஒரு சில காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைவேற்ற முடியாமல் அளவுக்கு, அதாவது முடிக்க முடியாத அளவிற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிலுவையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய வேலையே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தக்கூடிய அளவிற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது. அந்த அளவிற்கு சுக்கிரனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து பெற்றுக் கொடுப்பதாக வந்து காணப்படுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துளராசி. இப்போ மேலே சொன்ன இந்த மேசராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்போனால் இந்த சுக்கிரனுடைய காலகட்டங்கள் ரொம்ப அமோகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். துளராசியில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த சுக்கிரனால் இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப வாழ்க்கை வந்து அமோகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த தருணங்களை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சேகரித்து வைத்துக்கொள்ளலாம். பிற்காலத்திற்கு அது உங்களுக்கு ரொம்பவுமே உதவுங்க. அதே போல் இப்போ இந்த துளராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் முதல் வீட்டில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நுழைந்துள்ளார். ராஜயோகங்கள் உங்களுக்கு பல மடங்கு பணத்தை கொடுக்க போகிறது. அனைத்து துறைகளிலுமே வெற்றியானது வந்து கிடைக்குங்க. நிதி நிலைமையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும். வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா குறையுங்க. அதே போல் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களானது அதிகரிக்கும். மிக முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுடைய நிலைமையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே போல் இந்த துளராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக் கொடுக்குங்க. திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக வந்து இருக்கும். அதாவது மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்படும். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுதே ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலுமே இப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையக்கூடிய காலகட்டங்களாக காணப்படுது. நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதேபோல் புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். மேலுமே இந்த துளராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது லாபங்கள் கிடைப்பது ரொம்ப அதிகரித்து காணப்படும். அதே போல சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகத்தை காட்டுவீர்கள். தொழில் வியாபாரங்களானது விரிவாக்கங்கள் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் வந்து இருக்குங்க. அதே போல சக ஊழியர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களானது நடக்கலாங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரித்து காணப்படும். பிள்ளைகளினுடைய செயல்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகக்காரன் சுக்கிரனானவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீண் செலவுகளை வந்து குறைத்து வருமானத்தை பெருக்கி கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதங்கள் வந்து இருந்த நிலைகளானது இப்பொழுது மாறுங்க. அதே போல் உங்களுடைய முன் திட்டமிடலானது அவசியம் தேவைப்படுகிறது. அதேபோல் கொடுத்த வாக்கை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். மற்றவர்களினுடைய பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகளை செய்வதை கொஞ்சம் நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. அதே போல இல்லாத இடமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்களுக்கான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாகவே வந்து உழைக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படும். அந்த எளிமையாக உழைச்சாலுமே உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை வந்து கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.